கணியத்துக்குரியவர்களே, இது ஒரு ஞாபகம் ஊட்டல். நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்க ஒரு ஜனாசாவை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே யோசித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா நாங்கள் ஒரு நலவை ஆதரவு வைக்கிறோம். அவர்கள் உம்ராவுடைய கடமையை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிற நேரம் சுப்ஹானல்லாஹ் கத்தாருடைய போர்டரை நெருங்கி விட்டார்கள். பொதுவாக என்ன யோசிப்போம், அல்ஹம்துலில்லாஹ் வீடு போய் சேருவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கிறது. அதானே நாங்க ஒவ்வொருத்தர் நினைப்போம். நம்ம யாரு வந்தாலும் நான் நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்குது, இன்னொரு 2 மணி நேரம் இருக்குங்கிறோம். ஆனால் மரணம் என்பது அதுக்கு முன்னாடி முந்திவிட்டது. மரணம் என்பது அந்த 2 மணி நேரம், அந்த 1.5 மணி நேரத்தை முந்திவிட்டது. அல்லாஹ் அந்த அஜலை எழுதி இருக்கிறார். அவர்களுடைய மரணம் அந்த இடத்திலே வந்துவிட்டது. ஒரு குடும்பம், ஆனால் வரக்கூடிய செய்தி பொதுவாக நாங்கள் உணர வேண்டும். நமக்கு ஒரு செய்தி வருகிற பொழுது குடும்பமே போய்விட்டது. சமூகத்தில் நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு பொய்யான தகவல்களை பரப்புவார்கள். இது விஷயத்தில் நாங்கள் பொதுவாக எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே. 1வது விஷயம். 2வது, ஒரு ஜனாசாவுடைய விஷயத்திலே நீங்கள் ஃபகூலு ஹைரா, நல்லதையே சொல்லுங்கள். ஃபைனல் மலாயிகத்தை யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் மரணித்தால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நான் அறிந்த வரைக்கும், எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், நல்ல காரியங்களை செய்தார்கள் என்று நல்ல வார்த்தைகளை நாங்கள் புகழ வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் சொல்லலாம். நாங்க இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கத்துக்குரியவர், இவர் ஷஹீத், சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று சொர்க்கத்துக்குரிய அந்த சாட்சியத்தை நாங்கள் வழங்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார். ஒரு முஹாஜிராக ஹஜ்ரத் செய்து வந்தவர்கள். அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய இபாதத், இதையெல்லாம் ஒரு அன்சாரி பெண்மணி பார்க்கிறார்கள். அவர் வஃபாத்தான நேரத்தில் சொன்னார்கள், ஷஹாதத்தி அலைக பிஅன்ன அல்லாஹ் அக்ரம, அதாவது அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், சங்கைப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னாங்க. யாரு சொன்னது? ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள். ஒரு முஹாஜிர் சஹாபியுடைய விஷயத்தில் அவருடைய இபாதத்துக்களை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, வமா அதுராகி அன்னல்லாஹ் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான்னு உனக்கு எங்க வஹி வந்துச்சா? உனக்கு அது பற்றிய அறிவு எங்கிருந்து வந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் இங்க முடிவு சொல்ல முடியாது. ஒரு அன்சாரி, ஒரு முஹாஜிர் சஹாபியுடைய ஒரு குழந்தை மரணிச்ச போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவின்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன, எந்த அடிப்படையில நீங்க அல்லாஹ்வுடைய சிட்டுக்குருவி, சொர்க்கத்து சிட்டுக்குருவி எப்படி சொன்னீங்க? நல்ல குழந்தை, பாவம் அறியாத குழந்தைன்னு சொல்லலாம், நான் அறிந்த வகைக்கு நல்லவர்கள் சொல்லலாம், உண்மையில உலகத்தில் ஒரு நல்ல காரியங்கள் செய்தவர் என்று சொல்லலாம். அது அல்லாஹ்விடத்தில் எடுபடும். அல்லாஹ் மனிதர்களுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அவர் சொர்க்கவாதி, அல்லாஹ்விடத்தில் நல்லவர் என்று முடிவு சொல்வது அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேறு எவருக்கும் முடியாது. ஏன் அப்படி ரசூலுல்லாஹ் வரையறை போடுகிறார்கள்? உலகத்தில் சொர்க்கம் எடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நினைத்தவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியதல்ல. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனா ஒரு மனிதனுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இபாதத்துக்கு பிறகு வருகிற பொழுது நாங்கள் அதை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுகிறோம். அப்படியான ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறோம், அது கட்டாயம் இருக்கணும். அது அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடு. பாருங்க, அல் உம்ரா இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா, 2 உம்ராக்கள், ஒரு மனுஷன் ஒரு உம்ரா செஞ்ச அடுத்த உம்ராவுக்கு இடையில உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்க உம்ரா செஞ்சது நாங்க ஆதரவு வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய அந்த முடிவை நல்ல முடிவாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தையோட வந்தாங்க பாருங்க. எத்தனை வயசு குழந்தைக்கு? 2 வயசு இருக்கும். அந்த குழந்தை இன்னைக்கு தாயை விட்டு பிரிஞ்சிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி ஒரு நாள் உம்ராவுக்கு போனால் தன்னுடைய தாய்க்காக துஆ செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக இன்ஷா அல்லாஹ் ஆக வேண்டும். அல்லாஹ் கணியத்துக்குரியவர்களே, உண்மையிலே அதை கேட்கும் பொழுது நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். நிறைய பேர் 1வது தடவை, முதல் தடவை கூட சில நேரம் வந்திருக்கிறோம். இந்த மையவாடிக்கு 1வது தடவை வந்தவர்களும் இருப்பார்கள். உண்மையிலே சகோதரர்களே, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஒரு ஜனாசா, சில வேளை ஒரு ஊரை சேர்ந்தவர்கள், புத்தளம் என்றால் புத்தள மக்கள் வருவார்கள், கொழும்பு என்றால் கொழும்பு வருவார்கள். இதையெல்லாம் மறந்து நாங்க ஒரு உணர்வு பூர்வமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
ஒரு சகோதரருடைய மரணத்தை பார்த்து உண்மையில எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு விதமான கவலையோடு வந்திருக்கிறோம். ஏன் சில வேளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த மரணத்தை ஒரு நல்ல மரணமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவோடு வந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வே அல்லதி மாத தஹ்தல் ஹதம் ஷஹீத், யார் இடிபாட்டுக்குள் அகப்பட்டு மரணிக்கிறாரோ ஷஹீத் என்றார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ல மரணிக்கிறாரோ அவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்றார்கள். குழந்தை கற்பத்தில் வல்மராத்தில்லத்தி தமூத்து பிஜுமின் ஷஹீதா, யார் குழந்தை கற்பத்தில் இருக்கிற நிலையில மரணிக்கிறார்களோ ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கூட 7 மாத குழந்தை கற்பத்தில் இருக்கும்போது மரணித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மனிதனுடைய முடிவு நல்லதா இருக்க வேண்டும். நானும் நீங்கள் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து போகும் பொழுது ஒரு நேரம் நான் மரணிச்சா எல்லாரும் சொல்லுவாங்க, முகமது மௌலவி இப்பதான் பேசிட்டு போனார், முகமது மௌலவி மௌத்தா போனாரு சொல்லுவார்களா இல்லையா? நம்முடைய முடிவு ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்லதாக இருக்க வேண்டும் என்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நேற்று கூட முகநூல்ல பாக்குறேன், சுப்ஹானல்லாஹ், நிறைய சில சகோதரர்கள் வாகனத்துல போகிறார்கள், பாடல்களும் செருப்பும் கூத்தும் அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நிலையில ஒரு ஆக்சிடென்ட் பட்டா. அன்புக்குரியவர்களே, நாங்கள் செய்கிற தவறு அதை விளம்பரப்படுத்துவது என்பது இன்னொரு தைரியம் வேண்டும். உண்மையிலே நம்முடைய முடிவுகள் அல்லாஹ்விடத்தில் நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். நம்மை கேட்க யாரும் இல்லை, நாங்க தனியே இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அனுபவிக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் தஆலா நம்மிடத்துல விசாரணை செய்வோம். அந்த பயம் நம்ம என்ன, அந்த குடும்பத்துக்காக உண்மையிலே ஒரு பெரியோரு இழப்பு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு மரணம், ஒரு விபத்து நம்முடைய உள்ளத்திலே இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது. சுப்ஹானல்லாஹ், பலஸ்தீனத்துல எத்தனை பேர்? 41,856 பேர் இதுவரைக்கும் பலஸ்தீனத்துல வஃபாத்தா இருக்காங்க. சின்ன குழந்தைகள், பெண்கள். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கவலை இருக்கும். 90,000க்கும் அதிகமானவர்கள் இன்ஜர்டாவை காயப்பட்டு இன்றைக்கு இருக்கிறார்கள், கை கால் இழந்து ஊனமுட்டு இருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஜனாதாவான நமக்கு ஏற்படுகிற அந்த இழப்பு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த இழப்பு இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. உண்மையிலும் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கி வைப்பாராக. நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ், நாங்க வந்திருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் இந்த ஜனாசாவுக்காக யா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. அவங்களுடைய மண்ணறையில கேள்வி கணக்கில் லேசாக்கி விசாரிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் துஆ கேட்டுவிட்டு இந்த இடத்துல இருந்து நகர்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய நல்ல அமல்களையும் கபூல் செய்து பாவங்களை மன்னித்து நல்லவர்களாக ஆக்கிடுவார்கள்.